ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். என்றென்றைக்கும் அவர் நல்லவர். கடந்த மாதம் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். ஆமென். இந்த வாரம் கூட கர்த்தர் என்னை உங்கள் மத்தியில் பிரசங்கிக்கும்படியாய் கர்த்தர் என்னை நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேளைக்காக நன்றி அப்பா. பிரசங்கிக்கிறது நான் அல்ல, தேவ ஆவியானவர் என்னோடு இருந்து என் வாயோடு இருந்து நீ பேசும்படியாக ஜெபிக்கிறேன். நான் ஒன்றுமில்லை, தேவரீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. நீ பெருகவும் நான் சிறுகவும் கிருபை தருவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு பிதாவே. ஆமென். ஒரு பாடலை பாடி பிரசங்கத்திற்குள்ளாய் கடந்து போகலாம். புது பாடல். எல் ஷடாய், 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 எல் ஷடாய். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே சர்வ வல்லவரே. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே சர்வ வல்லவரே. துதிக்கு பாத்திரரொருவரே, மகிமைக்கு பாத்திரரொருவரே. துதிக்கு பாத்திரரொருவரே, மகிமைக்கு பாத்திரரொருவரே. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே சர்வ வல்லவரே. எல் ஷடாய் எந்த நருகினிலே, இனி என்றும் கூடாதது ஒன்றுமில்லையே. எல் ஷடாய் எந்த நருகினிலே, இனி என்றும் கூடாதது ஒன்றுமில்லையே. வலுகி பெருகச் செய்தவரே, முற்றிலும் போதுமானவரே. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே சர்வ வல்லவரே. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே சர்வ வல்லவரே. துதிக்கு பாத்திரரொருவரே, மகிமைக்கு பாத்திரரொருவரே. துதிக்கு பாத்திரரொருவரே, மகிமைக்கு பாத்திரரொருவரே. சேனைகளின் கர்த்தர் பர்த்தர் நீரே, என்றென்றும் நீரே பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் நீரே, என்றென்றும் நீரே பரிசுத்தரே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, என்றென்றும் நீரே பரிசுத்தரே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, என்றென்றும் நீரே பரிசுத்தரே. எல் ஷடாய், 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 எல் ஷடாய். ஹல்லேலூயா. இன்று என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு எல் ஷடாய். ஆமென். ஆண்டவருக்கு பல நாமங்கள் உண்டு. ஆமென். கர்த்தருக்கு பல நாமங்கள். ஏகோவா ராஃபா, ஏகோவா ஷம்மா, ஏகோவா ரூவா,
அப்படியாக பல நாமங்கள் வேதங்கள்ல குறிப்பிடப்பட்டு உள்ளது. இதுல ஒரு நாமம் எல் ஷெடாய். சொல்லுங்க, எல் ஷெடாய். எல் ஷெடாய் அப்படின்னா காட் ஆல்மைட்டி, சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். கர்த்தரை நம்ம எப்பயுமே அவர் வல்லமைகளை அதிகமாக நம்ம பார்த்துருக்குறோம். ஆமென். ஆண்டவர் என்ன பண்றார்? குருடருக்கு பார்வை கொடுக்கிறார், செவிடர்களை கேட்க வைக்கிறார், முடவர்களை, அதெல்லாம் அவருடைய வல்லமை, அதெல்லாம் அவருடைய வல்லமைகள். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னா என்னன்னா, ஆண்டவருக்கு கிரியை செய்ய, அதாவது நமக்கு உதவி செய்ய, நம்மை ஆசீர்வதிக்க அவருக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. ஆமென். அவர் வல்லமையுள்ளவர் தான். ஆனால் சர்வ வல்லமையுள்ளவர் என்றால் அவர் ஒரு மனிதனுக்கு ஆசீர்வதிக்கவோ அல்லது அந்த அந்த ஜனங்களை கர்த்தர் மகிமைப்படுத்தவோ, அவர்களை ஆசீர்வதிக்க, அவர்களை பிளஸ் பண்ண ஆண்டவருக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. ஆமென். வேதத்தில் 7 முறை சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நம்ம பார்க்கலாம். எல்லாமே பழைய ஏற்பாடுல இருக்கு. சர்வ வல்லமையுள்ள தேவன் 7 முறை வந்திருக்கு ஆதி ஆகமத்தில். அதாவது சர்வ வல்லமுள்ள தேவன் அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஒரு தாய் என்ன பண்றா? தன் பிள்ளைக்கு பால் ஊட்டி சீராட்டி அந்த பிள்ளைய நல்லா வளர்க்குறாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த பிள்ளை வளர்ந்த பிறகு அந்த பிள்ளைக்கு தேவையானவைகளை செய்வதற்கு ஒரு தகப்பனோ அல்லது குடும்பத்தினரோ யாரோ ஒரு ஃபினான்ஷியலாவோ ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள ஆதரிப்பதற்கு தேவை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு யாருமே தேவையில்லை. ஐ எம் அ செல்ஃப் சஃபிஷியன்ட் காட். அதாவது தன்னிலை, அதாவது என்னால் எல்லாமே முடியும், ஒன்றுமே இல்லைனா கூட என்னால் ஒன்றை உருவாக்க முடியும், ஒன்றும் இல்லாதவைகளிலிருந்து ஒன்றை உருவாக்கும் தேவன், நான் உனக்கு போதுமானவராய் இருப்பேன் என்ற வார்த்தைக்கு இதெல்லாம் எல் ஷெடாய்ங்கிற வார்த்தைக்கு இதெல்லாம் அர்த்தமாக இருக்கிறது. முதலாவது எங்கே பார்க்கலான்னா ஆதியாகமம் 17:1. முதலாவது ஆதியாகமம் 17:1 இந்த வசனத்தை பார்க்கலாம். 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. ஆமென். அடுத்தது ஆதியாகமம் 28 3வது வசனம். சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி. ஆதியாகமம் 35:11. இது 3வது இடத்துல சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிற ஒரு நாமத்தை இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 35:11. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும். ஆதியாகமம் 43:14. அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பி விடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக, நானோ பிள்ளையற்று போனவனை போல் இருப்பேன் என்றான். ஆதியாகமம் 48:3-4. யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜன கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோடே சொன்னார். யாத்ராகமம் 6:3. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. எசேக்கியேல் 10:3-5. அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் கேருபீன்கள் ஆலயத்தின் வலதுபுறத்தில் நின்றன. ஒரு மேகம்
உட்பிரகாரத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கேருபீனின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரம்பிற்று. கேருபீன்களுடைய செட்டைகளின் இரைச்சல் சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல வெளிப்பிரகாரம் மட்டும் கேட்டது. Hallelujah. God is Almighty. God Almighty, El Shaddai. Amen. எல்லாவற்றையும் செய்ய அவரால் ஆகும். ஆனால் யாருடைய உதவியும் எந்த பொருளும் எதுவும் தேவையில்லை என்பதுதான் இந்த எல் ஷடாயினுடைய அர்த்தம். ஆதியாகமம் 17:1 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, எத்தனாவது வயதுல? ஆபிரகாம் 99 வயது. எந்த அளவுக்கு அவர் வயதானவரா இருப்பார்ல, அந்த வயதுல ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சர்வ வல்லமை உள்ள தேவனா இருப்பேன் அப்படின்னு சொல்றார். ஆமென். பாருங்க, சொன்னேன், ஆண்டவருக்கு எந்த உதவியும் தேவையில்லை, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை என்று நான் சொன்னேன். ஆபிரகாமுக்கு 99 வயது. 75 வயதுல ஆரானை விட்டு ஆண்டவர் அழைக்கிறார், இந்த தேசத்தை விட்டு வா, உன் இனத்தை ஜனத்தை விட்டு வா என்று அழைக்கிறார். 75 வயதுல தொடருகிற பிரயாணம். இப்போ 99 வயதாயிடுச்சு, குழந்தை இல்லை. ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், ஒரு உடன்படிக்கையை பண்றார் அந்த இடத்துல. என்ன உடன்படிக்கைன்னா, உங்க பிறக்கிற எல்லா குழந்தைகளுமே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் அப்படிலாம் சொல்றார். ஆனா அந்த இடத்துல அவருக்கு என்ன இல்லை? குழந்தையே இல்லை. ஆனா 16வது அதிகாரத்துல அவருக்கு இஸ்மவேல் பிறந்துட்டார். 16வது அதிகாரத்துல இஸ்மவேல் பிறந்துட்டாரு. 17வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றார், விருத்த சேதனம் பண்ணணும் அப்படிங்கிறார். நான் ஒரு குழந்தைய கொடுப்பேன் அப்படிங்கிறார். பாருங்க, ஆதியாகமம் 17, 16, 17. நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். சரி, அப்போ பலன் இல்லை. 100 வயசாயிடுச்சு, சாராளுக்கும் பிள்ளை பேரு அந்த இது நின்று போயிடுச்சு. சாத்தியம் இல்லாத ஒரு நிலைமை. சரியா? சில பேர் சொல்றாங்க அவளுக்கு கர்ப்பப்பையே இல்லைங்கிறாங்க சில டிரான்ஸ்லேஷன்ல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். அந்த கர்ப்பப்பையே இல்லைனா கூட, அந்த கர்ப்பம் உருவாவதற்கு எந்த ஒரு பாசிபிலிட்டி இல்லைனா கூட, நான் உனக்கு எப்படி இருப்பேன்? சர்வ வல்லமையுள்ள தேவனா இருப்பேன். அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யணும்னா அவருக்கு நம்ம பலன் அவசியமே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. பலன் இல்லாதவர்களுக்கும் அவர் உதவி செய்வார். ஆமென். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தெய்வம். ஆபிரகாமுக்கு பலவீனம், 2 பேருமே வயதானவர்கள், எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லை. சயின்டிபிக்கலா பார்த்தா எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றார், உனக்கு பலன் இல்லாதது எனக்கு தெரியும்பா, உங்க பலனால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு தெரியும். ஆனா என் பலன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சகலத்தையும் உண்டாக்க முடியும் என்பதை ஆபிரகாம் மூலமாய் அங்கே வெளிப்படுத்தினார். அதனால ஆண்டவர் செயல்படுத்த நமக்கு பலன், அவருக்கு எந்த பலனும் அவசியமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகமத்துல பார்த்தோம் ஆபிரகாமுடைய விசுவாசம். பாருங்க, எபிரேயர் 11வது அதிகாரம் 11, 12 சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 11. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்றெண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்ததென்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறைந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமுக்கு அவர் அழைக்கும் பொழுது ஒரு சில அவருக்கு பிள்ளையே கிடையாது. ஆனால் ஆண்டவர் அழைத்த அந்த விசுவாசத்தை பற்றி கொண்டதுனால ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றினார். ஹல்லேலூயா. இதுதாங்க மழை நேரங்கள்ல பலர் சொல்வதை கேள்விப்படுகிறோம். இப்ப எதுக்குங்க ஊழியத்துக்கு போனோம்? வாலிபர்கள் எல்லாம் இந்த காலத்துல ரொம்ப என்ன பண்றாங்க, ஊழியத்திலயோ மற்ற ஆக்டிவிட்டீஸ்லயோ கலந்து கொள்வதற்கு என்ன இல்லை, அவங்களுக்குலாம் ஒரு உற்சாகம் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா
பாருங்க, பலர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு இப்போ வந்து நான் நல்லா இருக்கிறேன், இப்போ ஆண்டவரே தேவையில்லைங்க. அந்த பலவீன நேரத்துல, அந்த உடம்பு சரியாது பாருங்க, அந்த மாதிரி நேரத்துல ஆண்டவரை தேடுவாங்க. ஆமென். கர்த்தர் என்றென்றைக்கும் நாம் தேடுவது மிக மிக அவசியம். இந்த ஆபிரகாமினுடைய விசுவாசம், இந்த சாராளுடைய விசுவாசம் இருந்ததால தான் கர்த்தர் சொல்றார், உனக்கு பலன் இல்லைன்னு எனக்கு தெரியும்பா, உன்னால குழந்தை பெருக்கக்கூடிய எந்த பாசிபிலிட்டி இல்லைன்னு தெரியும், ஆனா நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒண்ணுமே இல்லாததுல இருந்து நான் உன்னை உருவாக்க கூடும் என்று சொல்லி ஆண்டவர் வந்து ஆதியாமது சொன்னது போல ஒரு ஈசாக்கை கர்த்தர் கொடுக்கிறார். அவனிடத்தில் ஆண்டவர் சொல்றார், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் புறப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய சந்நிதியாய் சுதந்திரமாய் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். தேவனுக்கு எந்த பலனும் அவசியமில்லை, அவர் செய்ய நினைத்த காரியங்கள் தடைபடாது. ரெண்டாவது, ஆண்டவர் ஒருவரை ஆசீர்வதிக்க வேணும்னா பணம் அவசியமே கிடையாது. ஆமென். பலர் பார்த்துருக்குறோம், பணம் இல்லைங்க, அதனால எனக்கு இந்த காரியம் செய்ய முடியல, என்கிட்ட மட்டும் பணம் இருந்துச்சுன்னா நான் இதெல்லாம் செய்வேங்க, இதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணுவேங்கன்னு பல பிளான் போடுவாங்க. ஆமென். ஆனா பாருங்க, இங்க ஒருத்தரை பார்க்க போறோம். ஆதியாகமம் 28:3. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஈசாக்கும் ரெபேக்காலும் யாக்கோபை வழி அனுப்புறாங்க. பதானாராமில் இருக்கிற தன்னுடைய மாமன் வீட்டுக்கு நீ போப்பா, லாபான் வீட்டுக்கு போ, ஏன்னா சகோதரனை ஏமாத்திட்ட, அவன் பார்க்கும் போது உன்னை என்ன பண்ணிடுவான், வெட்டிடுவான், நீ தயவு செய்து இங்கேருந்து என்ன பண்ணு, பதானாராமுக்கு நீ கிளம்பி போயிரு, அங்கே மாமா பொண்ணை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அனுப்புறாரு. பாருங்க, ஆபிரகாம் வந்து என்ன பண்றாரு, ஈசாக்குக்கு ஒரு பெண்ணை பார்ப்பதற்கு யார் அனுப்புறாரு, எலியேசரை அனுப்புறாரு. ஆமென். ஆனா இங்க ஈசாக்கு பாருங்க, ஆசீர்வதித்து அனுப்புறாரு. சர்வ வல்லமுள்ள தேவன் உன் கூட இருப்பார். ஈசாக்கு நான் ஏழையா? ஈசாக்கு அந்த காலத்திலே 200 கோடி மதிப்பு இருந்ததாம். அவருடைய சொத்தின் மதிப்பு 200 கோடின்னு சொல்றாங்க. அப்ப ஈசாக்கு அவங்க அப்பா ஒரு பெரிய செல்வந்தர், செல்வ சீமானா இருந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. பூமி தாங்க கூடாத அவ்வளவு பெரிய செல்வந்தர் இந்த ஆபிரகாம். அவருடைய மகன் ஈசாக்கு என்ன சொல்றாரு, ஈசாக்குக்கு எல்லாமே இருந்துச்சு, ஆடு மாடு ஒட்டகம் கழுதை. ஒட்டகம்லாம் அந்த காலத்துல பணக்காரர்கள் மாத்திரமே வைக்கக்கூடிய அந்த மிருகம் வந்து ஒட்டகமா, அது இருந்தா பல பல அவங்களுடைய பணக்காரத்துவத்தை அப்படிதான் வந்து கணக்கிடுவாங்களாம் ஒட்டகம். அப்போ இவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தது. செல்ல மகனா யாக்கோபு வளர்றாரு. ஈசாக்கு என்ன பண்றாரு, ஆள் அனுப்புனாரா, ஒட்டகம் கொடுத்தாரா, கழுதை கொடுத்தாரா, குதிரையை கொடுத்தாரா, எல்லாமே இருந்துச்சு. ஆனா தனிமையில ஈசாக்கு யாக்கோப தனியா விடுறாரு. நீ போப்பா, நீ தனியா போ அப்படின்னு சொல்லி ஒரு கோலு ஒரு தடியை எடுத்துட்டு கொஞ்சோண்டு எண்ணெயை எடுத்துட்டு போறாரு. ஆமென். பாக்குறோம்ல, அவர் ஒரு இடத்துல கனவு காண்றாரு, தரிசனம் வருது, அந்த இடத்துல ஒரு தூணை நிறுத்தி அதற்கு எண்ணெயெல்லாம் வார்க்கிறார். இதுதான் அவர் கொண்டு போனது. ஆனா அவர் எந்த நம்பிக்கையில ஈசாக்கு தன் மகனை அனுப்பி இருப்பாரு பாருங்களேன். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், நம்ம மகனோ மகளோ வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட பிரயாசங்கள் முழுமையாய் பணத்தை கொடுத்து, அப்பா நீ வழியில வந்து உனக்கு பசி எடுத்தா சாப்பிட ஒரு டூருக்கு அனுப்புறோம் பிள்ளைங்களை. என்ன பண்ணுவோம், நம்மளால முடிஞ்ச, ஏன்னா எல்லா பிள்ளைங்களோட நம்ம பிள்ளைங்க போகும்போது ஏமாற்றம் அடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெஸ்ட் திங்கா என்ன பண்ணுவோம், சாப்பிட்றதுல இருந்து அவங்க ட்ரிங்க்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு பெஸ்டா கொடுத்து அனுப்புவோம். ஆனா ஈசாக்கு பணத்தை கொடுக்காம, ஆசீர்வாதங்களை கொடுக்காம ஆண்டவர் அவர் சொல்றாரு, ஈசாக்கு சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிப்பார்ப்பா. யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை, பணம் இல்லை, ஆனா ஆண்டவர் அங்க கிரியை எப்படி செய்யறாரு பாருங்க. ஈசாக்கு தெரியும், ஏன்னா ஈசாக்கு பஞ்ச காலத்துல என்ன பண்றாரு, விதைக்கிறாரு, 100 மடங்கு அறுவடைய பெற்றுக்கொள்கிறார். இது இயற்கையால முடியுமா? முடியாது. ஆனா கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் அங்க தடைபடாதுன்னு அவர் நல்லா அறிஞ்சதுனாலதான் தன் பிள்ளைக்கு சொல்லி தராரு, பணம் இல்லைன்னா கூட பரவாயில்லப்பா, உன் கூட சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கார், அவரை உன்னை என்ன பண்ணுவாரு, பெருகச் செய்வார் அப்படின்னு. ஆதியாகமம் 27:28. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருள்வாராக. ஆமென். இது யார் ஆசீர்வதிக்கிறது? ஈசாக்கு தன் மகனை ஆசீர்வதிக்கிறார். அப்ப ஆசீர்வாதத்துக்கு எந்த பஞ்சமும் இல்லை. ஆமென். நல்ல ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார்.
அம்மாவுக்கு ஒரே செல்ல பிள்ளை. அம்மா சொல்றாங்க, உனக்கு சாபம் வந்தா கூட அது என் மேல தங்கட்டும்ப்பா. அவ்வளோ பாசம் தன் மகன் மேல. ஆனா இப்ப தன்னந்தனிமையில போறார். ஒரே ஒரு ஆதாரம் யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன் உன் கூட இருப்பாருப்பா. இன்றைக்கு நம்ம கூட நம்ம பிள்ளைகளுக்கு இப்படியாக ஆண்டவரும் கூட இருப்பாருங்கிறத அடிக்கடி சொல்லி நம்ம பிள்ளைய வளர்ப்போமானா அது விசுவாசத்துல வளரும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3:6 இப்படியா சொல்லுது, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ஆமென். இவ்வளவு அருமையான வசனம். இதுதான் அவருடைய தன் மகனுக்கு ஈசாக்கு யாக்கோபுக்கு இப்படிதான் சொல்லி அனுப்பியிருப்பார். நீ போகிற இடத்துல ஆண்டவரை நினைச்சுக்கோப்பா. நீ என்னென்ன செய்யறியோ அதெல்லாம் கர்த்தர் உனக்கு வந்து டைரக்ட் பண்ணுவார். பாருங்க, இங்கிலீஷ்ல அழகா வேர்டு இருக்கு. இன் எவ்ரிதிங் யூ டூ புட் காட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹி வில் டைரக்ட் யூ அண்ட் crown your effort with success. நீ பண்ணுற எல்லா காரியத்திலும் யாரை முன்னாடி வை? தேவனை முன்னாடி வைப்பா. நீ செய்யற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் உனக்கு சக்சஸ்ஃபுல்லா மாத்தி தருவார். பணம் செய்யாததை தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்கு செய்வார். அப்படிங்கிற ஒரு பெரிய சொத்தை ஆண்டவர் ஈசாக்கு மூலமாய் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யணும்னா முதல்ல பார்த்தோம், ஆண்டவர் ஒரு புதிய கர்ப்பத்தை உண்டாக்கணும்னா, குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை கொடுக்கணும்னா ஆண்டவருக்கு ஒரு பெரிய காரியமே இல்லை. அவருக்கு பெலன் அவசியம் இல்லை. அவருக்கு தேவை விசுவாசம். ஆமென். ஆபிரகாமுடைய விசுவாசம், சாராளுடைய விசுவாசத்தினாலதான் அந்த கர்ப்பத்துல 100 வயதான ஆபிரகாமுக்கு அழகான ஒரு ஈசாக்கை கொடுத்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். இரண்டாவது பார்க்கிறோம், ஆண்டவர் ஒருவரை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் பணம் அவசியம் இல்லை. ஆமென். பணமே இல்லைன்னா கூட பரவாயில்ல. கர்த்தர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். பணத்தால சாதிக்க முடியாதத கர்த்தர் நிச்சயமாய் அவர் சாதிக்க பலன் தருவார். ஆமென். பல பேருக்கு பணத்தால முடிச்சிடலாங்க. எங்க ஒரு 10,000 கொடுங்க, இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிடலாங்க. ஒரு 20,000 லஞ்சம் கொடுங்களேன், நான் இதுக்கு சைன் போட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இந்த காரியம் எல்லாம் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற காரியங்கள். லஞ்சம் வாங்குறாங்க, ஏன்னா பணம் அவசியம். பணம் சொல்றாங்க, மணி இஸ் த ரூலிங், அதுதான் ரூல் பண்ணது, அதான் ஆட்சி செய்தான். பாருங்க, ஆண்டவர் ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல சொல்றாரு, பலுகி பெருகுவாயாக. ஆமென். அந்த இடத்துல ரூலிங் பவரா மணி வரவே இல்லை. பணங்கிற ஒரு விஷயமே ஆதியாகமத்துல நம்ம பார்க்க முடியாது. தேவன் அப்படி படைக்கல. ஆண்டவர் பலுகி பெருகுவாயாக தான் சொன்னார். அப்போ மணி வந்து நம்மளை என்னைக்குமே ரூல் பண்ணவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மணி இஸ் நத்திங். மணி ஒரு பேப்பர். எங்க வீட்டுக்காரர் சொல்லுவார், மணிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காத. பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். அது வெறும் பேப்பர். இன்னைக்கு இருக்கிற வேல்யூ நாளைக்கு இருக்காது. ஆமென். அப்போ ஆண்டவர் அதான் சொல்றார், பணம் அவசியம் இல்லை. அப்போ நம்மளும் புரிஞ்சுக்கணும் தேவ ஜனங்களை, என்னன்னா கர்த்தர் நமக்கு பணமே இல்லைன்னா கூட நம் தேவைகளை சந்திக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லைங்க, ஆனா என்னுடைய மனசுல இவ்வளவு பெரிய ஆசை இருக்கு, இதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பரவாயில்ல, கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களுடைய விசுவாசத்தின் அளவின் தக்கதாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பலன் இல்லைனாலும், பணம் இல்லைனாலும் கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஆமென். அடுத்தது 3வது ஆதியாகமம் 43:14. அந்த மனிதன் அங்கு இருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பி விடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. நானோ பிள்ளையற்று போனவனை போல் இருப்பேன் என்றான். ஆமென். இந்த கதை எல்லாருக்குமே தெரியும்ல. ஆண்டவர் என்ன பண்றாரு, யோசேப்பு வந்து இப்போ எகிப்தினுடைய அதிபதியா இருக்கிறான். இவங்க இருக்கிற யாக்கோபும் 12 அவங்களுடைய 11 பிள்ளைகளும் என்ன பண்றாங்க, 10 பிள்ளைகளும் எகிப்துக்கு போய் தானியம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு, பஞ்சகாலமா இருக்கு, தானியம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எகிப்துக்கு போறாங்க. அங்க என்ன பண்றாங்க, எகிப்துல தன் சகோதரர்களை யார் பார்த்தது? யோசேப்பு பார்த்துட்டார். ஆனா யோசேப்புக்கு மட்டும்தான் தெரியும் தன் சகோதரர்களுக்கு யோசேப்பை தெரியாது. ஏன்னா அவருடைய மொத்த அலங்காரம், உடை எல்லாமே என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு சுத்தமா. அப்போ என்ன பண்றாங்க, இவருக்கு யோசேப்புக்கு தெரிந்த உடனே யோசேப்பை என்ன பண்றாரு, சிமியோனை பிடிச்சு வச்சுக்கிறார். என்ன பண்றாரு, நீங்க எல்லாம் வேவுக்காரரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் பிடிச்சு வச்ச உடனே இவர் என்ன பண்றாங்க, நீங்க போய் என்ன பண்றீங்க, உங்களுடைய சகோதரன் பென்யமீனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது, பென்யமீனை கூட்டிகிட்டு வரும்போது தகப்பனாருக்கு ஒரே கவலை. ஐயோ, நான் இப்போதான் யோசேப்பை
பறி கொடுத்துட்டேன், இருக்கிறது ஒரே, ஏன்னா ராகேல ரொம்ப நேசிச்சதுனால ராகேலோட பிள்ளைங்க யோசேப்பையும் பென்யமீன். இந்த பென்யமீன் லாஸ்ட் ரொம்ப செல்லமா இருக்கிறான். ஐயோ, இவனையே நீ கூட்டிட்டு போயிட்டேன்னா நான் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். ஆனாலும் பாருங்க, அவருக்கு தெரியும் தன் தகப்பன் சொல்லது என்னது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எவ்வளோ பெரிய வல்லமையுள்ளவர்னு தெரியும். ஆமென். போகும்போது எப்படி போனாரு? கோலும் கையுமா போறார். திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களோடு திரும்பி வர. பரி என்றால் குதிரை. ஒரு ராஜா குதிரையில வரும்போது என்னென்னலாம் போகும் இல்ல, ஆட்கள் போவாங்க, குதிரை பட போகும், அதுக்கப்புறம் பெரிய பெரிய இராணுவ வீரர்கள்லாம் போவாங்க. அப்படிதான் ஆண்டவர் வந்து அவரை கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து சென்றார். திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களோடு வந்தார். காரணம், பணம் அவசியமில்லை, தேவன் ஆசீர்வதிக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். 3வது இதுதான் பார்க்கிறோம். அதாவது சிமியோனை பிடிச்சு வச்சுக்கிறாங்க. இப்போ சொல்றாரு அவரு, யார், யாக்கோபு சொல்றாரு, நீங்க போங்க. ஏன்னா யாக்கோபுக்கும் தெரியாது தன்னுடைய மகன் தான் அங்க வந்து அதிபதியா இருக்கிறாரு அப்படின்னு அவருக்கு தெரியாது. ஆனா சொல்றாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன பண்ணுவாரு, பென்யமீனையும் காப்பாத்து விடுதலை செய்வாரு, சிமியோனையும் விடுதலை செய்வாரு அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரியே நடந்ததா? ஆதியாகமம் 43:11-12. அதற்கு அவர்கள் தகப்பனாகிய இஸ்ரவேல், அப்படியானால் ஒன்று செய்யுங்கள், இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்த வர்க்கங்களும் வெள்ளை போலமும் தெரபிந்து கொட்டைகளும் வாதுமை கொட்டைகளும் உங்கள் சாக்குகளில் போட்டு அந்த மனிதனுக்கு காணிக்கையாக கொண்டு போய் கொடுங்கள். பணத்தை ரெட்டிப்பாய் உங்கள் கைகளில் கொண்டு போங்கள். சாக்குகளின் வாயிலே திரும்ப கொண்டு வந்த பணத்தையும் கொண்டு போங்கள். அது கை பிசகாய் வந்திருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் பணத்துக்கு இங்கே பஞ்சம் இல்லை. பணம் இருக்குது, அந்த சுகந்தவா என்னென்னலாம் ஸ்பெஷல் அந்த நாட்டில் கிடைக்குமோ அதெல்லாம் கொண்டு போகிறாங்க. பாருங்க, ஒருத்தர் நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டில் ஒருத்தர் வந்து அகதியாவோ இல்லை ஒரு சிறை பிடிச்சிட்டானாங்களாவோ அவ்வளோ ஈஸியாக என்ன பண்ண முடியாது, நம்ம நாட்டுக்கு திரும்பி வரவே முடியாது. ஆமென். அந்த காலத்தில் எகிப்து என்பது ஒரு அமெரிக்கா தேசத்தை போல பல வல்லமை வாய்ந்த ஒரு நாடு. ஆமென். இவங்க இந்த இடத்துல இவங்க என்ன பண்றாங்க, இவரை சொல்லும் போது அவர் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறாரு. ஆனாலும் அந்த வார்த்தையை சொல்றாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை என்ன பண்ணுவார், விடுதலை செய்வாரு, சிமியோனையும் விடுதலை செய்வாரு, பென்யமீனையும் பத்திரமாய் கொண்டு வருவாரு சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு அரசியல் பலம் இருந்தா கூட தேவையில்லைங்க. கர்த்தர் அதிசயம் செய்யணும்னா அரசியல் பலம் தேவையே இல்லை. ஆமென். பாருங்க, இந்த யோசேப்பை யாருன்னு தெரியாது, ஆனா அவர் சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை என்ன பண்ணுவாரு காப்பா. இன்றைக்கு கூட ஆண்டவர் பாருங்க, நம்மளை விடுவிப்பதற்கு, நம்மளை ரட்சிப்பதற்கு, நம்மளை பாதுகாப்பதற்கு எந்த பலனும் எந்த அரசியல் பின்புலம் தேவையில்லை. ஆமென். கர்த்தர் அந்த விஷயத்துல தலையிட்டுட்டாருன்னா போதும், அது எல்லாம் சுமூகமாய் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அதே மாதிரி ஆதியாகமம் 43:13-14. உங்கள் சகோதரனையும் கூட்டிக் கொண்டு அந்த மனிதனிடத்துக்கு மறுபடியும் போங்கள். அந்த மனிதன் அங்கு இருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பி விடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. நானோ பிள்ளையற்று போனவனை போல் இருப்பேன் என்றான். ஆமென். அடுத்தது 23. இப்ப என்ன நடக்குது பாருங்க, இவங்க போயிட்டாங்க, யோசேப்பை பார்க்கறாங்க. அடுத்தது என்ன நடக்குது பாருங்க. அதற்கு அவன், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லி சிமியோனை வெளியே அழைத்து வந்து அவர்களிடத்தில் விட்டான். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவன் அங்க கிரியை செய்தாரா? கிரியை செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. அரசியல்ல சில பேர் பாருங்க, இந்த தலைவரை தெரியுங்க, அந்த தலைவரை தெரியுங்க, அவர்கிட்ட போனா ஏதாவது ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் லெட்டர் கொடுத்தா போதும், என்ன பண்ணிடுவாரு, இந்த காரியத்தெல்லாம் ஈஸியா முடிச்சிருவார். ஆமென். பாருங்க, பல காலேஜஸ்லாம் சேர்க்கணும்னா என்ன பண்ணுவாங்க, ரெஃபரன்ஸ் லெட்டர் கேட்பாங்க. நீங்க இந்த 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 ரெஃபரன்ஸ் லெட்டரை பார்த்து இவர் பேரை பார்த்த உடனே என்ன பண்ணிடுவாங்க, எல்லாம் சாங்ஷன் ஆயிரும், எல்லாம் ஓகே ஆயிரும்னு சொல்லுவாங்க. நான் ஆண்டவர் சொல்லார், அது கூட தோற்று போகும், அது கூட ஃபெயிலியர் ஆயிரும். ஆனா ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம கூட இருந்தாருன்னா, நம்ம யாக்கோபுடைய விசுவாசத்துக்கு எப்படி ஆண்டவர் கனப்படுத்தினது போல நம்மளுடைய விசுவாசத்தையும் ஆண்டவர் நிச்சயமாய் கனப்படுத்துவார். ஆமென். பாருங்க, புதிய ஏற்பாடுல யோவான் 8:36 சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால்
மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆமென், ஹalleluya. இந்த நாள்ல நம்மளுடைய பூரண விடுதலை யாரு? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளை விடுதலை ஆக்கினால், பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து அவர் ஒருவர் விடுதலை ஆக்கினால் நாம் நிச்சயமாய் விடுதலை பெறுவோம். ஆமென், ஹalleluya. அடுத்தது எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 3, 4, 5. அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் கேருபீன்கள் ஆலயத்தின் வலதுபுறத்தில் நின்றன. ஒரு மேகம் உட்பிரகாரத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கேருபீனின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரம்பிற்று. கேருபீன்களுடைய செட்டைகளின் இரைச்சல் சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல் வெளிப்பிரகாரம் மட்டும் கேட்கப்பட்டது. ஆமென், ஹalleluya, ஹalleluya. முடிக்க போகிறோம். எசேக்கியேல் 10, 3, 4, 5ல சொல்லப்பட்டிருக்கு. லாஸ்ட் பாருங்க, 5வது வசனத்துல சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகையில். அப்போ ஆபிரகாமுடைய விசுவாசம், ஈசாக்கினுடைய விசுவாசம், யாக்கோபினுடைய விசுவாசம், இந்த விசுவாசம் எல்லாம் எப்ப வருங்க? ஆண்டவருடைய சத்தத்தை, பரிசுத்த தேவனுடைய சத்தத்தை கேட்கும் போதுதான், அது அந்த சத்தத்தை நம்ம கேட்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையில அது கிரியை செய்யும். ஆமென். அப்ப நம்ம சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யணும்னா விசுவாசம் வேணும். விசுவாசம் வேணும்னா வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசிக்க தான் நம்மளுடைய இருதயங்களில் இருக்கிற கசப்பு, வெறுப்பு, ஆண்டவர் சொல்றாருல, பொல்லாத கிரியைகள் எல்லாம் நம்ம இருதயத்துல இருந்து எழும்புது. அப்ப இதெல்லாம் நம்ம அகற்றணும்னா மனுஷிகத்தால நிச்சயமா முடியாது. ஆமென். ஏன்னா நம்மள மனுஷங்க தான். ஒவ்வொரு நாளும் எங்க போறோம்? ஸ்கூலுக்கு போறோம், ஆபீஸ்க்கு போறோம், எல்லாம் 4 பேரை பார்க்கிறோம், கோபம் வருது, பல காரியங்கள் இருக்கு. ஆனாலும் அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவருடைய சத்தத்தை காலையில கேட்கும் பொழுது நமக்குள்ளவே ஒரு விசுவாசம் என்பது பிறக்கும். ஆமென். விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான். ஆமென். அவர் சொன்னார்னா சொன்னதுதான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆமென். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லிட்டாருன்னா அவர் செய்து முடிப்பார். ஆமென். அவர் வேலை செய்யணும்னா ஒன்னே ஒண்ணு மட்டும் நம்ம பண்ணா போதுங்க. நம்மளை அர்ப்பணிச்சு நம்ம கீழ்ப்படிந்து அவரோட வார்த்தைக்கு ஒவ்வொரு நாள் காலையிலையும் வசனத்தை கேட்கிறோம், வசனத்தை படிக்கிறோம். ஆனா அதன்படி நம்ம நடக்கிறதுக்கு, நம்மளை ஒப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. ஒவ்வொரு நாள் பிராக்டிஸ் பண்ணணும். ஆண்டவரே, இந்த வாரம் நீங்க இந்த வசனத்தை சொன்னீங்களே, இதெல்லாம் நடக்கணும்னு சொன்னீங்களே, எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. இதை என்னால பண்ண முடியல, கஷ்டமா தான் இருக்கு, ஆனாலும் கிருபை கொடுங்க. ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபிக்க நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். ஒரே நாள்ல எல்லாமே மேஜிக்கலா மாறிடாது. ஆமென். ஒவ்வொரு நாள் படிப்படியாய் இந்த வேதத்தை அதிகமாய், எவ்வளவுக்குள்ள அதிகமாய் வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். முதல்ல பார்த்தோம், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நமக்கு உதவி செய்ய வேண்டுமானால் எந்த பலனும் அவசியமில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பற்றி பார்த்தோம். அடுத்தது ஈசாக்கினுடைய விசுவாசம். ஒருவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க பணம் அவசியமே இல்லை. ஆமென். அடுத்தது 3வது பார்த்தோம், ஒருவனை ஆண்டவர் விடுதலை செய்ய வேண்டுமானால் அரசியல் தலைவர்களோ, அரசியல் உதவியோ, அரசியலுடைய எந்த பலனும் தேவையில்லை. ஆமென். அடுத்தது பார்த்தோம், கர்த்தருடைய இதெல்லாம் எப்போங்க வரும்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனா நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யணும்னா ஒன்னே ஒண்ணுதாங்க. முதல்ல அர்ப்பணிக்கணும், 2வது வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை கேட்கிறோம், அதிகமாய் பிரசங்கங்களை கேட்கிறோம், அதன்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆமென். ஒவ்வொரு நாளும் அன்னிதினம் அவருடைய பாதத்துல அமர்ந்து ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளாய் நம்மளை மாற்றணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஜார்ஜ் முல்லர் என்கிற அநேகர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஊழியக்காரர், ஒரு மிஷனரி. பிறந்தது ஜெர்மனி, வளர்ந்தது, அந்த ஆர்ஃபனேஜ் ஆரம்பித்தது இங்கிலாந்துல. பாருங்க, அவர் எதுக்குமே மற்றவர்களிடத்துல கேட்க மாட்டாராம். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 200 முறை வேதத்தை வாசித்து படித்திருக்கிறாராம். அவர் 18வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மிஷனரி. 200 முறை படிச்சிருக்காராம். ஆமென். பாருங்க, ஒரு நாள் தன்னுடைய குழந்தைகள் ஆர்ஃபனேஜ்ல 10,000 பிள்ளைங்க படிக்கிறாங்க, 10,000 பிள்ளைங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. சாப்பாடு கொடுக்கணும், எல்லாம் மேஜை எல்லாம் ஒழுங்குபடுத்தியாச்சு, பிளேட்டெல்லாம் வச்சாச்சு. பிள்ளைங்களுக்கு என்ன சொல்றாரு? இல்லைன்னு சொல்லாம ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே தேங்க்ஸ், நீங்க கொடுத்த ஆகாரத்திற்காக நன்றின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுக்கு போதித்தாராம். இப்படி நடக்கணும். எப்படி ஈசாக்கு யாக்கோபுக்கு அப்பா ஆண்டவரும் கூட சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாருன்னு சொன்னது போல இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் பசி நேரம், பிரேக்ஃபாஸ்ட். நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு வேளை சோறு போடலைனாலே பிள்ளைங்க என்ன பண்ணோம்? லேட்டாவது பசிக்குது இல்ல. அந்த 10,000 பிள்ளைகளையும் ஆண்டவர், அந்த ஜார்ஜ் முல்லர்
உட்கார வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்றாங்க. திடீர்னு ஒருத்தர் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. திறந்தா ஒரு பேக்கர், ஒரு பேக்கரியில கேக் பேக் பண்ற, ஒரு பிரெட் பேக் பண்றவர் வந்து நிறைய பிரெட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாராம். கொடுத்துக்கிட்டே இருக்காரு. என்னங்க அப்படின்னா, ஆண்டவர் என்னை நைட்டெல்லாம் தூங்க விடலை, உங்களுக்கு இவ்வளோ பேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் என் மனசில் ஏவினாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரெட்டையும் அத்தனை குழந்தைங்களுக்கும் அவர் ஸ்பான்சர் பண்ணார். ஆமென். அதுதாங்க சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒன்றுமே இல்லைனா கூட அந்த எம்டி பிளேட்டில் கூட கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் மூலமாய் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு பால் வேணும், என்ன பண்றது? உடனே இன்னொரு தடவை கட்டுது, யாரோ கதவு தட்டுறாங்க. என்னன்னா, சார் உங்க வீட்டுக்கு முன்னாடி பால் ட்ரக் என்ன ஆயிடுச்சு, கீழே விழுந்துருச்சு, இவ்வளோ பால் மீதி இருக்கு, நாங்கள் கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பிள்ளைங்களுக்கும் பாலை கொடுத்தாங்களாம். ஆமென். இதுதான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இன்று கூட நம்ம வாழ்க்கையில எது இருக்கோ இல்லையோ, பணமோ பொருளோ ஆள்பலமோ எதுவுமே தேவையில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவன் எல் ஷடாய் என்கிற நாமத்திற்குரியவர் நம்ம கூட இருந்தாலே போதும். இந்த பிப்ரவரி மாதத்துல எல் ஷடாயாய் நம்ம கூடவே இருப்பார். ஆமென். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணா போதுங்க, நம்மை அர்ப்பணிக்கணும், ஜெபம் பண்ணணும், விசுவாசிக்கணும், கர்த்தர் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. இப்படியாக கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்துவார். எல்ஷடாயா இருந்து நம்ம இந்த மாதம் முழுக்க நடத்துவார். ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க எல்ஷடாயா எங்க வாழ்க்கையில எவ்வளவோ நாமங்களுடைய தெய்வம், யாவேங்கிற நாமம் உடையவர், சர்வ வல்லமை உள்ள தெய்வம். ஆண்டவரே, நீங்க சொன்னீங்கன்னா நடக்கும். ஆண்டவரே அப்பா, நீங்க அதிசயமான தெய்வம். ஆபிரகாமுக்கு பார்க்கிறோம், அவனுக்கு பலனே இல்லைன்னா கூட ஆண்டவரே 100 வயதுல ஒரு ஈசாக்கை கொடுக்க உங்களால கூடுமா? ஆனால் எங்க சரீரத்தில் இருக்கிற எத்தனை பலவீனங்கள் இருந்தாலும் அது உமக்கு தெரியும் ஆண்டவரே. அத்தனை பலவீனங்களும் சர்வ வல்லமுள்ள தேவனாய் எங்க சரீரத்திலிருந்து நீங்க எடுத்து போட வல்லவரா இருக்கிறீங்கப்பா. செத்து போன சாரால் கர்ப்பத்திலிருந்து ஒரு புது ஆண்டவரே ஒரு கரு உருவாக கூடுமானால், எங்க ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற மலடான காரியங்கள், செழிக்க முடியாத காரியங்கள், நல்ல காரியங்கள் நடைபெறாமல் இருக்கிற எந்த காரியமாய் இருந்தாலும் ஆண்டவரே, நீங்க இந்த காரியத்துல சர்வ வல்லமையுள்ளவரா இருங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு பணம் தேவையில்லைன்னு பார்த்தோம். ஈசாக்குக்கு அத்தனை கோடி ஆண்டவரே பணம் இருந்தா கூட தன் மகனுக்கு சர்வ வல்லமுள்ள தேவன் தான் சொத்து என்பதை ஆண்டவரே தன் மகனுக்கு ஆண்டவரே தனிமையில கைவிட ஆண்டவரே தனிமையா போன கூட நீங்க சர்வ வல்லமையுள்ளவராய் கோலும் ஆண்டவரே தடியுமாய் சென்றவரை 2 பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணினீங்க. அதே தேவன் எங்க கூட இருக்கீங்கப்பா. 3வது பார்த்தோம், எங்களை விடுதலை செய்ய, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை செய்ய நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறீங்கப்பா. உங்களுக்கு அரசியல் பலன் தேவையில்லை, அரசியல் தலைவர்களுடைய சிபாரிசுகள் தேவையில்லை, நீங்க ஒருவர் தலையிட்டா மாத்திரம் போதும் என்று பார்த்தோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில விடுதலை செய்ய குமாரன் நீங்க மாத்திரம் இருந்தா போதும் அப்பா. 4வது பார்த்தோம், உங்க வசனத்தை, உங்க வார்த்தையை கேட்பதற்கு ஆண்டவரே கேருபீன் சேராபீன்கள் சுற்றி இருந்தாலும் மனிதர்கள் மேல நீங்க அன்பு வைத்திருக்கிறீங்கன்னு பார்த்தோம். ஆண்டவரே அப்பா, தூதர்களை காட்டிலும் சற்று சிறியவனா எங்களை படைச்சிருக்கிறீங்கன்னு பார்த்தோம். ஆண்டவரே, உங்க வார்த்தைகளை அனுதினமும் கேட்கணும், உங்க சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், அதற்கு பலனை கொடுங்க. ஆவியின் 9 கனிகளும் நாங்க பெற்றுக்கொள்ளணும்ப்பா. அப்பதான் நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்க வாழ்க்கையில கிரியை செய்ய முடியுமே. ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதம் ஆண்டவரே ஆண்டவரே பிப்ரவரி 2ஆம் தேதியில வந்து நிற்கிறோம். இந்த நாளில் ஏசப்பா, இந்த மாதம் முழுக்க இந்த வசனத்தை கேட்டது போல எங்க வாழ்க்கையில எல் ஷடாயாய் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்யுங்க. ஸ்கூல் போற பிள்ளைங்களா இருக்கட்டும், ஆண்டவரே வேலைக்கு போகிறவர்களா இருக்கட்டும், எந்தெந்த காரியத்துல அனுகூலம் தேவையோ எல்லாவற்றிலும் கர்த்தர் தலையிட்டு நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நிரூபிங்கப்பா. உங்க கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அடுத்த வாரம் முழுமையாய் ஆண்டவரே நாங்கள் வேலைக்கு ஸ்கூலுக்கு போக போறோம். ஆண்டவரே, இப்படி கரம் இருக்கட்டும், பிள்ளைகளோட போக்கிலும் வரத்திலும் கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, வாகனத்துல போகும்போது இப்படி கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, அடுத்த வாரம் முழுவதும் பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க. நல்ல ஆகாரம், நல்ல உடை, இருப்பிடம் எல்லாவற்றையும் தந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் சுபங்கிலும் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.